வணக்கம். என் பேர் புகழேந்தி. நான் ஒரு தமிழன். உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசலாம். அரசியல் பேசுகிறது எல்லாருக்குமே இயல்பான அறிவு. அரசியல் பேசுறது உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் பேசுங்க, தெரியலையா வீட்டுக்குள்ளே இருங்க. நானும் அரசியல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அனாவசியமான வார்த்தையை விடக்கூடாது. அந்த காணொலியை நானும் பார்த்தேன். அதை பார்க்கும்போது மனசில் ரொம்ப வலிச்சுது. அதாவது எங்கள் அண்ணன் சீமான் கூட சண்டை போடுறீங்க, சரி ஓகே, சண்டை போடுங்க. சண்டை அரசியலாக போடுங்க. தனிப்பட்ட முறையில் சண்டை போடக்கூடாது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுனாக்கா அனாவசியமான பிரச்சனை எங்களுக்கு தான் வரும். உங்கள் அண்ணன் திரிஷா வீட்டுக்கு போனதும், இன்னும் பல நடிகர் வீட்டுக்கு போனதும், நடிகைகள் வீட்டுக்கு போனதும், அதை நாங்களும் வெளியே எடுத்து பேசுவோம். அதெல்லாம் அப்புறம் விடுங்க. எங்கள் தலைவரை நாங்கள் கடவுளுக்கு மேலே நினச்சிட்டு இருக்கோம். இப்படி எங்கள் தலைவரை நாங்கள் கடவுளுக்கு மேலே, முருகனை யாரும் கண்ணில் பார்க்கல, அவர் கடவுள்னு சொல்கிறோம். ஈசனை யாரும் கண்ணில் பார்க்கல, அவரும் கடவுள்னு சொல்கிறோம். இயேசு பார்த்தேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவரை நாங்களாம் பார்க்கல, அவரையும் கடவுள்னு சொல்கிறீங்க. நபிகள் நாயகம் அவரையும் கடவுள்னு சொல்கிறீங்க, அவரையும் நாங்கள் பார்க்கல, அவரையும் கடவுளை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் என் தலைவனை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சரிங்களா? அவன் கடவுளுக்கு மேலே, கடவுளுக்கு மேலே தான் வச்சு நீங்கள் நெஞ்சிக்குள்ளே குடியிருக்குன்னு நீங்கள் பாட்டு பண்ணீங்க. என் நெஞ்சிலே வச்சுன்னு இருக்கேன். நான் என் தலைவனை என் நெஞ்சிலே வச்சுன்னு இருக்கேன். எப்போவுமே என் சட்ட பாக்கெட்டில் என் தலைவன் தான் இருக்கான். சரிங்களா? அப்பேற்பட்ட தலைவனை கொலகாரன்னு சொல்லிட்டு பேசுகிறான் ஒருத்தன். எப்படி கொலகாரன்? அவனுக்கு என்ன அரசியல் தெரியுன்ட்டு அவன் அப்படி பேசுகிறான். நான் வாயில் அசிங்கமான வார்த்தைலாம் வரும். ஆனால் நான் இருக்கிற இடம் சரியில்லை. நான் இருக்கிற இடத்துல அது போல் வார்த்தைலாம் வர்றதுக்கு எனக்கு அது எல்லாரையும் அசிங்கப்படுத்துகிற போல ஆகிடும்ன்றதுனால அந்த வார்த்தைலாம் பேச விரும்பலை. நான் என் தலைவர் ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்காத மனுஷன். ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைச்சு அங்கே ஒரு சண்டை. அந்த சண்டையில் ரெண்டு இனத்துக்கும் சண்டை. என் தமிழ் இனத்துக்காக தன் நான் தன் உயிரை மட்டும் விட்டதில்லை, தன் குடும்பத்தையே விட்டுட்டார். தன் குடும்பமே அப்படியே பஸ்பம். எவனாவது பண்ண முடியுமா இந்த இதுவை? எந்த தலைவனும் பண்ண முடியுமா? இன்னைக்கு தலைவன்றவன் வீட்டுக்குள்ளே பதுங்கிக்குவான். வீட்டுக்குள்ளே பதுங்கின்னு 4 அல்லகைங்க வெளியே சுற்றின்னு இருக்கும். எங்கள் தலைவர் வீட்டில் இருக்கார், எங்கள் தலைவர் வீட்டில் இருக்கார். ஆனால் என் தலைவர் எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லாரும் நீங்கள் பின்னால் நில்லுங்க, நான் உனக்கு முன்னே நிற்கிறேன் சொல்லிட்டு சண்டை போட்டவன். எதனால? என் இனத்துக்காக சண்டை போட்டு, என் இனத்துக்காக. வாய்க்கா வர சண்டை இல்லை, அது ஒரு 4 அடி நிலம் போயிடுச்சுன்ற சண்டை இல்லை, என் இனத்தோட சண்டை. அது இலங்கையில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் இந்த தாவிக்கன்னு சொல்கிறது அந்த தற்கூரி நாய் தான் அது. அந்த நாய் என்ன சொல்லுது, உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குது. அந்த நாய்க்கு என்ன தெரியும்? அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குது. அந்த நாய் கொலை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டால் ஒத்துக்குவாங்களா? அவன் பேசினான், அந்த நாய் பேசினான்னு. அங்கே இருந்த நாய்ங்க ஒருத்தரும் கூட தமிழன் இல்லை. தமிழ் தாய்க்கு பிறந்த ஒரு நாய் கூட இல்லைடா. நீங்கள் அவன் யாரை பற்றி பேசுகிறான்னு தெரியாது உங்களுக்கு? யாரை பற்றி என்ன பேசுகிறான்னு தெரியாது. அங்கேயே அவன் செவிழ் மலை அடிக்க தேவையில்ல. நாங்கள் தான் தமிழனா, நீங்கள் தமிழன் இல்லையா? ஆனால் தமிழன் இல்லைன்றது ஒரு இது உறுதியாச்சு. விஜய் கட்சி, அதாவது இலங்கை பிரச்சனை நடக்குது. அப்போ கையெழுத்து வாங்குறாங்க. ராஜபட்ச மேலே எது பண்ணோம், ஐநா சபையில் நம்ம கேஸ் கொடுக்கணும், அவனுக்கு திட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறாங்க. அந்த நேரத்தில் இந்த விஜய் என்றவன் கையெழுத்து போட மாட்டேன் சொல்கிறான். இப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த நம்ம ராஜபக்சேவா அவன் பாராட்டு தெரிவிக்கிறான். இப்போ இதில் என்ன தெரியுதுனாக்கா, சிங்களவனால் ஏவி கூட்டப்பட்டவங்களா நீங்கள்? சிங்கள நாய்க்கு நீங்கள் கைகூலியாக இருக்கிறீங்களோ? ரொம்ப டவுட்டாக இருக்குது. நீங்கள் எதனால் கட்சி ஆரம்பிச்சுன்னு தெரியல. அன்னைக்கு சிங்களவனுக்கு எதிர்ப்பாக கையெழுத்து போட்டால் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிற. இன்னைக்கு சிங்களவனுக்கு சாதகமாக நீ பேசுகிற. சிங்களவன் சொன்னதை பொன்மொழியை எடுத்து என் தலைவன் கொலகாரன்னு சொல்லிட்டு பேசுகிற. நீ எப்பேற்பட்ட திமிரு இருக்கு உனக்கு? ஏண்டா நாயே, உனக்கு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தாக்கா இந்த வார்த்தை வருமா? உனக்கு நல்ல தமிழனுக்கு பிறந்தா இந்த வார்த்தை வருமா? என் தலைவனுக்கு கொலகாரன் சொல்ல முடியுமா உன்னால? உன்னை அங்கே விட்டு வச்சாருங்க பாரு, அவனுங்க தமிழன் இல்லை.
நாங்க நீ பேசுறதெல்லாம் கேட்டு உட்காந்து நான் பாரு, கேட்டு உட்காந்து கை தட்டினா பாரு. அவன் பசு தமிழன் இல்ல, ஒருத்தனுக்கு பிறந்திருக்க மாட்டான், தமிழனுக்கு பிறந்திருக்க மாட்டான். அதனாலதான் மேடையில உட்காந்து நீ பேசுறதுன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல நான் இருந்தேன்னா உன் செவுல்லாம் பிச்சிருப்பேன் நான். சரியா? உன் செவுள் வந்து அங்கேயே பிச்சு கீழே விழுந்திருக்கும். நான் இது எனக்கு கோபம் இல்லை, என்னோட வலி இது. நீ யாரை பத்தி பேசுறது தெரிஞ்சு பேசு. எதனால எங்க தலைவரை பத்தி பேசுறது இன்னும் அருகது இருக்குது. சீமானகிட்ட பேசுறியா, சீமான மட்டும் பேசு. நான் வந்து வேணான்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியா என்ன உனக்கு என்ன ஒரு கருத்து இருக்கு, எனக்கு ஒரு கருத்து, உன் கருத்து முதல்ல பேச்சுக்கோ. என்கிட்ட வந்து மோதிப்பா, என்கிட்ட பேசி ஜெயிச்சுட்டு நான் உனக்கு போட்டு பரவ சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு காரணம் பேசியிருக்கேன். நான் என்கிட்ட நீ பேசி ஜெயிச்சிட்டீனாக்கா, உன்னோட வாதத்தை என்னோட வாதத்தை வச்சு பேசி நீ ஜெயிச்சிட்டீனாக்கா உனக்கு நான் ஓட்டு போடுறேன். இது சீமானுக்கும் விஜய்க்கும் உள்ள பிரச்சனை. என் தலைவரை பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்குது? நாயே, என் தலைவரை பேசுறது உனக்கு தகுதி இல்லை, உனக்கு இல்லை, ஒப்பனுக்கு இல்லை. நீ உன்னை அனுப்பி வச்சாம்ப சிங்கள நாய், உன்னை அனுப்பி வச்சு விஜய் நான் சொல்ல மாட்டேன். நான் சிங்கள நாய் தான் விஜய் அனுப்பி வச்சது. சரிங்களா? சிங்கள நாய் தான் விஜயை அனுப்பி வச்சது. விஜய் கட்சியாருமே சிங்கள நாய் எதுக்கு அவனுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கணும்? அப்ப வந்து சிங்கள நாயோட ஏவுகணையில் தான் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கான். ஒரு பணமே அங்கிருந்து வந்தாலும் வருவான். சரியா? இந்த நாய் தேவையில்லாம வார்த்தைலாம் பேசுது. அது இல்லாம பெரியாரை பத்தி பேசிட்டாங்களாம். பெரியார் வந்து ஒரு பெரிய கிணறு, அந்த கிணத்துக்குள்ள உள்ள வந்து பீய போட்டு நிரப்பிட்டானுங்க. உள்ள பில்ல மலத்தை போட்டு நிரப்பிட்டு மேல 2-3 தங்க கட்டி போட்டுருக்கானுங்க. அவனை வந்தவன் போனவன் போட்டிருக்கான். அதுல அவன் போடல, வந்தவன் போனவன் 2-3 தங்க கட்டி போட்டுருக்கான். இந்த நாய்ங்க, உங்களை போற நாய்ங்க என்ன செய்றீங்க? மேல இருக்கிற தங்கத்தை மட்டும் தூக்கின்னு வரீங்க. முட்டாள் பசங்களா, ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற தங்கத்தை பார்க்காதீங்க, உள்ள தோண்டி பாருங்க. பெரியார் என்ற மலன்று தெரியுது. கிணற தோண்ட 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 பெரியார் மலத்து குத்தி அப்படியே மேல கிளம்புது. நாத்து அடிக்குதா? பெரியார் சொன்னா அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை ராமசாமி. அவன் பெரியார் சொல்றது உபயோகம் இல்லை, அழுக்கு மூட்டை ராமசாமி. அந்த அழுக்கு மூட்டையை தோண்ட 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 பெரிய மலநாத்தம் அடிக்குது. அதனால தோண்டி அடிக்கிறான். அதுக்கு வந்து எதிர்கருத்தை சொல்லு. உன்னோட எதிர்கருத்தை நீ விவாதமா பண்ணு. நான் வேண்டான்னு சொல்லவில்லை. அரசியல்னா அதுதான் அரசியல். விவாதம் பண்ணு. நாங்க சொல்றதுக்கு எதிர்கருத்தை சொல்லு. அதை விட்டுட்டு என் தலைவனை கேட்க வேண்டியது அவசியம் உனக்கு என்ன வந்தது? எனக்கு தான் தலைவன், உனக்கு தலைவன் தெரிஞ்சு போச்சு. நீ என்ன சொல்ற? சீமானுக்கு தலைவன், சீமானுக்கு தான் தலைவன். நான் வேற எவனுக்கும் தலைவன் இல்லதான், சீமானுக்கு மட்டும் தான் தலைவன். இன்னைக்கு சீமான் தான் வந்து என் தலைவனை வந்து மேல தூக்கி வச்சிருக்கிறது. நான் வெளிக்கொண்டு 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது, என் தலைவனை பத்தி எனக்கு தெரிஞ்சது எங்க அண்ணன் சீமானால மட்டும்தான். சரியா? இன்னும் பொறுத்து என் தலைவனை பத்தியோ என் அண்ணனை பத்தியோ பேசுனீங்க, உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அது இல்லாம ஜனநாயகன்னு ஒரு படம் வந்தது. டேய் முட்டாள், நீங்க பேசுறீங்க, மேடை போட்டு பேசணும், என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படம் வந்தது, அதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. நிறுத்தி வச்சதுக்கு பாஜகவை வந்து ஒரு மயிரும் பேச முடியல உங்களால. திமுகவை எதுக்கு எடுத்தா திமுக திமுக திமுகன்றீங்க. இதுலயே உங்களுக்கு அரசியல் தெரியல. முதல்ல இது வந்து நிறுத்தி வச்சு திமுக இல்ல, நான் மத்தியில வந்து மோடி அமைச்சு வச்சுக்கிறான். மோடி கிட்ட போய் பேசுற தகுதி அவங்க தலைவருக்கு. இதோ போற, ஐயா சாமி என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என் படத்தை இப்படிதான் நிற்பான் உங்க ஒன்ன நான் இப்படியே நிற்க வேண்டியதுதான். இந்த அணில் குஞ்சு நான் 2011 அம்மா கிட்ட நம்பர் இப்படி வந்து அதே போல அதே பொசிஷன் தான் நிப்பான். இப்ப மோடி கிட்ட போயிட்டு, இப்ப மோடி கிட்ட போய் நிக்கிறது மட்டும் இல்ல, மோடி காலில் விழாத வரைக்கும் நீங்க வெளியில வர முடியாது. ஃபர்ஸ்ட் மோடி காலில் விழுந்தாகணும். மோடி காலில் விழுந்து ஐயா சாமின்னு பேரண்டு உருண்டு அழுதாகணும். அழுதாலும் ஒன்னா வெளியே வரணும் சந்தேகத்தில் தான் இருக்குது. இப்போ சிபிஐ போட்டு அடிக்க போறான், ரிவீட் அடிக்க போறான் அவங்களுக்கு. அப்ப கதற போறீங்க போது அந்த கதறல் சத்தம் எங்க காதல கேட்கும். சரியா? என் தலைவனை தொடாத, தொட்டது பசு தப்பு. உன்னை நேர்ல பார்த்துருந்தோன்னு வச்சுக்கேன், நேர்ல பார்த்துருந்தா உங்களுக்கு நடக்கிறதே வேற இருந்திருக்கும். சரியா? அந்த இடத்துல நாங்கெல்லாம் இல்லாததுனால ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டு வந்துட்டீங்க. எங்க காதல கேட்டா போல எங்க கண்ணில் உன்னை பார்த்துருந்தேன்னாக்கா உன்னை என்ன வேணா பண்ணியிருப்பேன் நான். அரசியல் வந்து நீ அரசியல் பண்ண வேணாம்னு சொல்லவே இல்லையே. நாங்க அரசியல் பண்ணு. அரசியல் யாருக்கிட்ட அங்க போய் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எல்லாருக்கும் தலைவர் கடவுள் எல்லாருக்குமே. எங்க இனத்தோட கடவுள் காவலன். அங்க எதுக்கு நீங்க நுழைக்கிற? நீ பெரியாரு 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 பெரியாரு. இந்த மனோஜின் ஒரு பையன் இருந்தான்,
அவன் என்னைக்கு வாங்குவான்னு தெரியாது இருக்குது. அவன் அடைக்கணும் அமுக்கிட்டு உட்காந்துக்கிறான். இப்போ நீங்கள் கிளம்பியிருக்கீங்க, தாவேகா கட்சி இல்லாத போகுது ராஜா. தமிழ்நாட்டில் தான் எப்படி கட்சி வந்து தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கீங்க. எல்லாருமே வந்து உங்களை போல மங்கனியா இருக்க மாட்டானுங்க. மங்கனிங்களா எல்லாருமே மங்கனியா நினைப்பாரு நினைக்காதீங்க. தாவேகால நல்ல அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்தவன் இருப்பான், தமிழனுக்கு பிறந்தவன் இருப்பான். அவன் சிந்திச்சு பார்ப்பான் இன்னைக்கு என்னடா தலைவரே பேசுறானுங்க இவனுக்கு எங்க இருந்து வந்தவனுங்க. அந்த சிந்தனை வந்து அவனுக்கு மைண்ட்ல வந்து போச்சு, உங்களோட கதை முடிஞ்சு போச்சு. சரியா? நீ அவனுக்கு சிந்தனை மைண்ட்ல வந்து போச்சா, சிங்களவனுக்கு ஜால்ரா அடிக்கிற நீங்க செத்தீங்கம்மா அவனுங்களா. அது வந்து உங்க அண்ணன் விஜயா சரி, உங்க அண்ணன் விஜயா இருந்தாலும் நீயா இருந்தாலும் சரி, என் தம்பிங்களுக்கு அங்கேயும் தம்பிங்க இருக்கானுங்க, இல்லைன்னா சொல்ல வரல நான். அங்கேயும் என் தம்பிங்களா இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு சிந்தனை பண்ணிட்டானுங்க வச்சுக்க, உங்க கதையை முடிஞ்சு போச்சு. ஒழுங்கா இருந்து ஒழுங்கா பேசுங்க. ஒழுங்கா பேசுனாக்கா நீங்க ஒழுங்கா இருப்பீங்க. இல்லைன்னு வச்சுக்க கால் வாங்கிட்டு போயிடுவீங்க. நீங்க என்ன வேணா நடக்கலாம். ஒழுங்கா பார்த்து பேசுங்க ராஜா. அவங்களா ஒழுங்கா இருங்க. இது வந்து நான் வந்து எப்படி எச்சரிக்கையாக சொல்றேன். நான் எச்சரிக்கை மீறினீங்கன்னாக்கா நீங்க தர்மடி வாங்குவீங்க, எங்க வேணா அடி வாங்குவீங்க. நீங்க நான் ரவுடிஷன் உங்களுக்கு தான் ரவுடிஷன் இல்லை, நாங்களும் வந்து பண்ணுவோம். நீங்க தான் வந்து பெரிய பெரிய மயிர்லாம் இல்லை. நாங்களும் அந்த இடத்துல தான் வந்து அங்க இருந்தா வந்து இங்க பொறுமையா உட்காந்துக்கிறோம். நாங்க இருக்கிற தளம் அப்படி. அதை போல களத்துல வரல, களத்துல டே ஒன்ன இன்னும் களத்துல தான் வந்தான், நெல் களத்துல வந்தான். அங்கேயும் எங்க அண்ணன் தான் இருந்திருப்பான். களத்துல வரலன்னு சொல்றேன். களம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எங்க போனா? இப்ப தூய்மை பணியாளர்கள் வந்து சுத்தி கிடக்குறாங்க, அதுக்கு போய் ஒன்னா வந்து பேசினா எதுக்கு பேசியிருக்கான் சொல்லு. மீனவர்களை பேச என்னடா பேசினா? அப்பவும் போய் நான் படத்தை பத்தி என்ன பேசிட்டு வந்தான். முட்டாள் நாய்ங்களா, இதை வந்து ஒழுங்கா பார்த்து திருந்துங்களா நாய்ங்களா, முட்டாள் நாய்ங்களா. அங்கேயும் படத்துல இதுதான் பேசுறான். இந்த படத்துல குத்து டான்ஸ் இல்ல, நான் உங்களுக்கு குத்து டான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்தான். வேற என்ன சொன்னான் அவங்க அண்ணன்? அவனுக்காக வந்து என் தலைவர் போய் பேசுங்களா நீங்க? தலைவர்னா யார் தெரியுமா? முட்டாள் முட்டாள் முட்டாள். தலைவர் என்றது நாங்க இமயத்துல வச்சிருக்கா நாய, இமயத்துல வச்சிருக்கோம். அந்த மனுஷன் வந்து அசிங்க பேசியிருக்கேன், கொலைகாரன் சொல்லிட்டு பேசினிருக்கேன். இது வந்து என்னோட முடிஞ்சிடாது. என் தம்பிங்க அங்கே கன்னியாகுமரியில் என் தம்பிங்க இருக்கானுங்க. உங்களை வந்து பாதுகாப்பு பார்த்துக்குங்க. வெளியே போயிடாதீங்க தயவு செய்து. வெளியே போனீங்கன்னா தர்மடியில் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. எல்லாருமே எங்களை பத்தி பொறுமையா வாயில பேச மாட்டானுங்க. அங்கேயும் வந்து கை வைக்கிறது கூட ஆள் இருப்பானுங்க. அந்த மேடையில இருந்தே கை வைக்கிற ஆள் இருப்பானுங்க. அதை ஒழுங்கா தெளிவா புரிஞ்சுன்னு பேசுங்க. அரசியல் பேசு. அரசியல் வேண்டாம் நாங்க சொல்லல, அரசியலை மட்டும் பேசு. தனிநபர் தாக்குதல் பண்ணீங்கன்னா எங்களும் பண்ண தெரியும். நீங்க அடி வாங்கி சாவாதீங்க. எல்லா டைம்ல வந்து உங்களை போல பைத்தியக்காரன் நாங்களும் இருக்க மாட்டோம். நாங்களும் வந்து ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்தி போவோம். எல்லாமே கட்டுப்படுத்தினா படம். நாங்க பொங்கி எழுதணும் வச்சுக்கேன். 24 நாட்டை வந்து ஓட விட்ட மனுஷன், 24 நாட்டை ஓட விட்ட மனுஷன். அந்த மனுஷனை பத்தி பேசியிருக்க நீ சரியா? அந்த மனுஷன் வழி வந்தவங்க நாங்க. அந்த மனுஷன் நெஞ்சில குத்தின்னு வந்திருக்கோம். அந்த புத்தி எங்களுக்கும் கொஞ்சமாவது இருக்கும். ஒழுங்கா இருந்துங்க சரிங்களா? அந்த புத்தி வராத லெவல்ல, அதாவது எங்களை வந்து நீங்க தான் வந்து எங்களை பொறுமையா போறதும் இல்ல வன்முறையை கையில் எடுக்கிறது நீ உங்களோட இதுல தான் இருக்குது. அது ஒழுங்கா வச்சுங்க. இனிமே வந்து அதை தப்பு பண்ணாதீங்க. அது தப்பு பண்ணீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை தான் வந்து உண்டாகும். நீங்க வந்து சரியா இருக்க மாட்டீங்க.